பேச்சுலர் லைஃப்ல இருந்துட்டு கோல்டு வாங்க முடியுமா? ஹலோ காய்ஸ், கன்சிஸ்டன்சி சேலஞ்ச் டே 6. மார்னிங் ஸ்டார்ட் வித் டைரி மில்க். இதே நம்ம ஹாஸ்டல்ல இருந்தா இட்லி நைட்டு தோசை ரிப்பீட், இட்லி நைட்டு தோசை ரிப்பீட், இப்படிதான் இருக்கும். பட் வீட்ல இருந்தா அந்த கதையே வேற. டுடே ஊருக்கு போகணும், இந்த டைரி மில்க் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல ஊருக்கு போகணும்னு கவலைப்படுறதான்னு தெரியாம சுத்திட்டே இருக்கும்போது சரி இந்த கவலைப்படாதுன்னு கேக் கொடுத்தாங்க. கேக்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சரி சோகத்தோட சோகமா கேக் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இன்னும் நல்லா சோகமாகிட்டு சரி ஊருக்கு போகணுமே ஏடிஎம் கேஷ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஊருக்கு கிளம்பியாச்சு. கேஷ் நிறைய இருக்க மாதிரி இருக்குல்ல, கவலைப்படாதீங்க, எல்லாம் பஸ்ஸுக்கு செலவா போய் பஸ்ல ஏறி உட்காந்துட்டு ஹெட்ஃபோனை போட்டு நம்ம பெசாட்டு ஜாலியா இருக்க வேண்டியதான். வியூ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சுட்டு ஒரு வேளை நம்ம ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. வழக்கம் போல தான் நம்ம கரெக்டா போக லிஃப்ட் மேல போக அது எப்படின்னா தெரியல. ஸோ இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஒன்னு லிஃப்ட் உடச்சிட்டு போகணும். அப்புறம் என்ன, நம்ம ரூமுக்கு நடக்க வேண்டியதான். நடராஜன் ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறிக்கிட்டு அப்புறம் ஊர்ல இருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸ்நாக்ஸ் பிரெட், அப்பளம், ஜாம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு ஊர்ல இருந்து சப்பாத்தி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த சப்பாத்தி பிளஸ் இந்த ஜாம் வச்சு சாப்பிட்டோம்னா காரசாரமே இருக்காது. இருந்தாலும் நம்ம 30 ரூபா மிச்சம் பண்ணலாம். ஸோ அந்த 30 ரூபா நம்ம என்ன பண்ணலாம், கோல்டுல போட்டோம். 30 ரூபாய் கோல்டு வாங்கியாச்சு. ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான். இந்த மாதிரி இனிமேல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி வைக்க போறோம். நம்ம லைஃபை க்ரோ பண்ணிட்டு இருக்கோம். பக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் நான் அடிக்கிட்டு தான்